Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama திண்டுக்கல் டவுனுக்குள்ளார ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல எப்படி திருப்பதி காளஹஸ்தி இருக்கோ, நம்ம திண்டுக்கல்ல காளஹஸ்தி ஈஸ்வரர் கோவிலும் மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் கோவில். எப்படி காளஹஸ்தி ஈஸ்வரர் கோவில் 7-8 படிக்கட்டு கீழே இருந்தது அப்படியே சின்ன பிள்ளையா இருக்கும். ஆனா இப்ப அது படிக்கட்டு மேல இருக்கு. அதே மாதிரி மலைக்கு மேல இருக்க வேண்டிய பெருமாள் மலையளவுக்கு உயரம் இல்லைன்னாலும் அந்த வருடாழ்வாருடைய காலவுக்கான உயரத்துக்காவது கோயில் எழுப்பணும். அந்த 30 பாட்டினுடைய அர்த்தமும் முதல் பாட்டிலே ஒளிந்திருக்கும். முதல் பாட்டினது அர்த்தம் முதல் வரியிலே ஒளிந்திருக்கும். முதல் வரியினுடைய அர்த்தம் முழுக்க முதல் சொல்லிலே ஒளிந்திருக்கும். இது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது. மார்கழி என்பது கண்ணன் பெருமான் பகவத்கீதையிலே மாசேனாம் மார்கசீர்ஷாகம், மாதங்களில் நான் மார்கழியாய் உள்ளேன் அப்படின்னு சொல்றார். மார்கழி திங்கள், திங்கள் அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம். திங்கள்னு இந்த இடத்துல சொல்றது மாசத்தை சொல்லுகிறது. அன்னைக்கு நாள் என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு நாளும் அதற்கு எந்த நாளில் பௌர்ணமி வருதோ அதுதான் பேர். இந்த மார்கழி மாதம் மார்கசீர்ஷம் அல்லது மிருகசீரிஷம் என்கிற நட்சத்திரத்திலே பௌர்ணமி ஆரம்பிக்கக்கூடிய மதி நிறைந்த நன்னாள். இவர்கள் நோன்பு நோக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாளே என்னவா இருக்கு? பௌர்ணமியாக இருக்கிறது. முழு சந்திரன் கிடக்கு. மதி நிறைந்த நாள் நன்னாள். ஏதோ ஒரு நாள், நல்ல நாள். ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது முழுமதியை கண்டால் அது ஒரு மங்கள சின்னம். எந்த காரியத்தை குறித்து அந்த விரதமானது அல்லது அந்த செய்கையானது ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த செய்கை சிறப்புற நிறைவு ஏறும். அந்த நிகழ்வானது சிறப்புற நிறைவடையும் என்பது திருவுள்ளம். மார்கசீர்ஷம் என்றால் தலையாய வழி. மார்க்கம் என்றால் வழி, சீர்ஷம் என்றால் சிரசு, தலைன்னு அர்த்தம். தலையான வழி. ஒரு இடத்துக்கு போகணும்னா சந்து பந்துக்குள்ள போகக்கூடாது, நேர் வழியில போகணும். மெயின் ரோட்ல போகணும்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இறைவனை அடைவதற்கான நேர் வழி என்பது இந்த திருப்பாவையில சொல்லப்பட்ட சரணாகதிங்கிற வழி. அப்ப மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நீ எந்த வழியில போகணும்? நல்ல வழியில போகணும், தலையாய வழியில போகணும். இந்த தலையான வழி எப்படிப்பட்டது? அந்த வழியில போன எந்த இடத்தை போய் நீ அடையலாம் அப்படிங்கிறத சொல்றது இந்த முதல் வார்த்தை. அந்த முதல் வார்த்தையை சூசிப்பிக்கின்றது. கண்ணன் பெருமான் மாசேனாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவத்கீதை. மதி நிறைந்த நன்னாள். அதாவது ஆத்மாவானது சத்துவம் தலையெடுத்தால் மனிதர்கள் எல்லாருமே 3 குணத்தின் வசப்பட்டவர்கள். சாத்வீகம், தாமசம், ராஜசம். இதுல புத்திங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு. நல்லவர்களுக்கும் உண்டு, சோம்பேறிகளுக்கும் உண்டு, அயோக்கியர்களுக்கும் உண்டு, தகுதி இல்லாதவர்கள் கோபக்காரர்களுக்கும் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே புத்தி இருக்கு. அப்படி புத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்கள அங்கீகரிக்கணும். அப்ப எப்படி நம்ம அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த புத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாம எப்படி அங்கீகரிக்கணும்? நல்ல புத்தி இருக்கவங்கள தான் அங்கீகரிக்கணும். ஒரு புத்தியை ஒரு கெட்டவன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா? தவறான செய்திகளுக்கு அந்த புத்தியை பயன்படுத்தும்.
சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கு. அப்போ நல்ல புத்தி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு கபம் வாதம் பித்தம்னு சொல்லக்கூடிய 3 வகையான அந்த தாதுக்கள் இருக்கிற உடல்ல அது சமமாக இருக்கும் பொழுது அவனுக்கு நல்ல புத்தி உரைக்கும். மற்ற சமயத்தில் கெட்ட புத்தி வரும். பித்தம் ஜாஸ்தியாக இருக்குங்க, பித்து பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோமா இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நல்ல சிந்தனை வேணும் அப்படிங்கிறப்ப தான் நல்ல புத்தி வேலை செய்யும். அந்த நல்ல புத்தி ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரனுக்கு மனோகாரகன்னு பேர். மனதிற்கு காரணமானவன் சந்திரன். அந்த சந்திரன் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் நல்லா இருந்ததுன்னா தான் அவனுடைய புத்தி, மனசு நல்லா இருக்கும். புத்தி அப்படிங்கிறது நிலைமைக்கு நிறைய மாறும், நம்ம நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் மனசுங்கிறது, நல்ல மனசுங்கிறது வேணும் அப்படின்னா அந்த சாத்வீக குணமானது வேண்டும். அப்போ எவனுக்கு சாத்வீக குணம்னு சொல்லக்கூடிய குணம் தலையெடுக்கின்றதோ அவனுக்கு தான் இந்த நேரான வழி. அப்படி வாழக்கூடிய ஒருத்தனை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கை கொள்ளணும். இந்த மார்கழி விரதத்தை கை கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாசத்தினுடைய முதல் பாட்டினது முதல் வரி சொல்லுகிறது. இப்போ முறைப்படியாக நம்ம இதுக்குள்ளவே போகல, உபன்யாசக்குள்ளவே போகல. ஆண்டாள் யார்? ஆண்டாள் என்பவர் பெரியாழ்வார் அப்படின்னு விஷ்ணு சித்தர் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்தால் ஒரு அந்தனர். அவர் முன்குடுமி பார்ப்பனர், உச்சி குடுமின்னு சொல்லுவார். இங்கே சோழியர்கள் அவர்களுக்கு பேர். அந்த சோழிய பிராமணர் குலத்திலே விஷ்ணு சித்தர் என்ற ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டு வந்த விஷ்ணு சித்தர் அவருக்கு பெண் குழந்தை ஒன்று, அவர் பூ கொய்ந்து எம்பெருமானுக்கு மாலை கட்டக்கூடிய வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்படி மாலை கட்டக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு பிருந்தாவனத்தினுடைய துளசி செடிக்கு அடியில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறத பார்த்தார். அந்த பெண் குழந்தைக்கு சுரும்பார் குடற்கோதைன்ற திருநாமம் சாட்டி வளர்த்து வந்தார். இவர் கிருஷ்ணன் மேலே பக்தி அதிகமானவர், கிருஷ்ணனை நேரிலே கண்டவர், பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாடினவர். இவருக்கு ரொம்ப காலமாக பெண் குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் போவதற்காக அந்த குழந்தை எடுத்து வளர்த்துட்டு வர்றார். இந்த குழந்தை கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு கேட்டு கிருஷ்ணனை நான் அடைய வேண்டும், எனக்கு கணவனாக கிருஷ்ணனை வாய்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடே வாழ்ந்து வந்தார். அந்த பெண்ணுக்கு கண்ணனை அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீமத் பாகவதத்திலே காத்யாயனி விரதம் என்ற ஒரு விரதத்தை இருந்தார்கள் கோபஸ்திரிகள். காத்யாயனின்னா யாரு? இங்கே மாரியம்மன் சொல்கிறோம் இல்லையா, காத்யாயனின்னு சொல்லிட்டு பார்வதியினுடைய ஒரு அம்சம். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, யமுனை ஆற்றன் கரையிலே பார்வதி தேவியை மணலில் ஒரு சிற்பமாக வடித்து அந்த சிற்பத்துக்கு முன்பு பூசணைகள் செய்து மார்கழி மாதத்திலே அந்த பூஜை செஞ்சு எங்களுக்கு நல்ல கணவன் வாய்க்கணும், எங்களுக்கு வேண்டுமானதெல்லாம் கிடைக்கணும், பெண்கள் எல்லாம் கன்னி பூஜை பண்ணாதான் மழை பெய்யும்னு சொல்லி அங்கே இடையர்கள்கிட்ட ஒரே பேச்சு. மழையே இல்லாமல் போச்சு, பொய்த்து போயிருச்சுன்னா கஷ்டம், இந்த வருஷமாவது மழை ஒழுங்காக வரணும் அப்படின்னு அவங்க வேண்டினாங்க. அப்படியே அவங்க வேண்டுற பொழுது இவங்க போய் இந்த மாதிரி இந்த மார்கழி பூஜை பண்ணட்டும், எல்லாமே காத்யாயனி விரதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் விரதம் இருந்தாங்க. அந்த காத்யாயனி விரதம் இருந்து இருக்கிறப்ப இந்த பெண்களுக்கெல்லாம் காவலன் யாரு அப்படின்னு சொன்னால் கண்ணனை காவலனாக போடுவோம். ஏன்னா கண்ணன் தான் நம்மளுடைய ஆபத்துக்கள் எல்லாம் வந்து காப்பாற்றினவன், நம்மளுடைய ஆடு மாடுகள்லாம் நல்லா இருக்கணும்னா கண்ணனை காவலாக போட்டு இவங்க பூஜைக்கு அந்த காவலாளியை கண்ணனை போடுவோம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நிலவரையில் மூடி வச்சுருந்தாங்களா பெண்கள்லாம். இந்த கன்னி பெண்கள் கண்ணனுடைய சேட்டை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த சேட்டையை நம்ம என்ன பண்ணுவோம், முடிவு கொண்டு வருவோம்னு சொல்லி பெண்கள் எல்லாத்தையுமே தனியாக அடைச்சி வச்சுருந்தாங்க. விரதம் மழை வராமல் போகவும் இந்த குழந்தைகளை அடைச்சி வச்சதுனால தான் மழை வரல, குழந்தைகள்லாம் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு சொல்லி மார்கழி மாதம் திறந்து விட்டாங்க. இப்படி ஒரு வரலாறு கண்ணன் வாழ்ந்த காலத்தில் நடந்தது. இதை அவன் மனசில் எடுத்துக்கிட்டான். இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம், நம்ம பெண்கள் எல்லாம் நம்ம வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கண்ணனுக்காக நம்ம ஒரு மார்கழி மாதம் விரதம் இருப்போம். இன்னமும் கேரள தேசத்தில் மார்கழி மாதத்தில் தை நீராடல் சொல்லி, அதாவது இந்த மார்கழி பௌர்ணமியை ஒட்டி அவங்க நீராட்டம் உற்சவம் நடத்துவாங்க, ஆராட்டுன்னு சொல்லி நடத்துவாங்க. மார்கழி திருவாதிரை களின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. கேரளா நாட்டில் இருக்குது, எங்கே இல்லாமல் போச்சு, தமிழ்நாட்டில் இல்லாமல் போச்சு காலக்குடும்பம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம மற்ற எதுவும் பேசலை, வழக்கில் இருந்தது வழக்கொழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். அதுதான் அந்த தை நீராடல் சமயத்தில் அவங்க மார்கழி திருவாதிரை களி செஞ்சு அன்னைக்கு அவங்களுடைய தேவர்களுக்கு படைச்சு அவங்க வேண்டின வரங்களை பெற்றாங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் திருவாதிரை களின்னு சொல்லி
திருவாதிரை நடனம் ரொம்ப விசேஷம். ஆருத்ரா நடனம், ஆருத்ரா அபிஷேகம்லாம் விசேஷம். அது பௌர்ணமி அப்போ அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டாட வேண்டிய விரதத்தில் அதுவும் ஒன்றாகும். மார்கழி பௌர்ணமி என்ன நமக்கு விசேஷம்னா, ஸ்ரீரங்கம் பெரிய திருவடியினுடைய திருநட்சத்திரம் மார்கழி பௌர்ணமி தான், மார்கழி திருவாதிரை தான். அது ஒரு விசேஷம். சரி, இப்படியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கண்ணனை வியாஜ்யமாய் கொண்டு நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த நோன்புக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பாட்டாக பாடினார்கள். அப்போ இந்த ஆண்டாளுக்கு முன்னால் அந்த விரதம், இந்த நோன்பு இல்லைன்னு இல்லை, ஆண்டாளுக்கு முன்னாலேயும் இந்த நோன்பு இருந்துச்சு. ஆனால் இந்த நோன்பை பாட்டாக பாடி வைத்தால் ஆண்டாள் நாச்சியார்.